Discuss about the JAM atomic structure P-like equation. So in the question it's based on the photoelectric effect. இது வந்து fully facts தான். Okay. So இதில் எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. Identify the correct statement regarding the photoelectric effect. So first option வந்து the number of electrons ejected depends on the wavelength of the incident radiation. So second option வந்து electrons ejection can occur at any wavelength of incident radiation. Third option வந்து the number of electrons ejected at a given incident wavelength depends upon the intensity of the radiation. Fourth வந்து the kinetic energy of the electron is independent of the wavelength of the incident radiation. ஸோ நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸில் ஒரு 3 ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி ஈக்குவேஷன் தெரியும். ஸோ வாட் இஸ் தட் ஈக்குவேஷன் இஸ் h nu is equal to h nu naught ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட இன்சிடெண்ட் ரேடியேஷன் ஆர் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியை வந்து க்ராஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு எஜெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த நம்பர் ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் the first pointல இருக்கிறது the number of electrons ejected depends on the intensity. So the light ஓட intensity பொறுத்தது. ஓகே, not on the wavelength, not on wavelength or in frequency. ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு, ஒன்ஸ் எப்போ இது வந்து எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் பண்ண பிறகு கைனெட்டிக் எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கைனெட்டிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் தி வேவ் லென்த். ஓகே, ஸோ த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் ejected electrons depends on the either wavelength or frequency. ஓகே, நீங்கள் எதை பொறுத்து இது பண்ணுறீங்களோ சம்டைம்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுப்பாங்க, இல்லை hc by lambda இல்லை h nu. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கன்வெர்ட் இட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி lambda or ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து the electrons occurs at a threshold wavelength. ஓகே, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரான்ஸ் எஜெக்ஷன் எப்போ நடக்குன்னா இந்த ஒரு ஃப்ரீக்வன்சி லெவலை க்ராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் வெளியிலேயே வரும். அப்போது ஸோ த எலக்ட்ரான்ஸ் எஜெக்ஷன் அக்கர்ஸ் after the threshold frequency or threshold wavelength. அதுதான் வந்து நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த வேவ் லென்த் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான்ஸே வந்து உங்களுக்கு எஜெக்ட் ஆகும். அப்போது இந்த 3 பாயிண்டில் எல்லாமே ராங்காக கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்டட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இன்டென்சிட்டி, ஆனால் இங்கே வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போது இது ராங். ஓகே, த எலக்ட்ரான்ஸ் எஜெக்ஷன் கேன் அக்கர் அட் எனி வேவ் லென்த். ஆக்சுவலி இட் அக்கர்ஸ் ஆஃப்டர் அ பர்டிகுலர் வேவ் லென்த். அப்புறம்லாம் வந்து அதை க்ராஸ் பண்ணால் தான் வந்து எலக்ட்ரான்ஸோட எஜெக்ஷனே நடக்கும். அப்போ இதுவுமே வந்து தப்பு. ஆல் வேவ் லென்த்தில் நடக்காது, பர்டிகுலர் வேவ் லென்த்து தான் அது வந்து நடக்கும். ஓகே, அடுத்து த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி வேவ் லென்த். கைனெட்டிக் எனர்ஜி வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. அப்போ இதுவும் தப்பு. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் அட் அ கிவன் வேவ் லென்த் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்டென்சிட்டி. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போது சி தான் வந்து இதில் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கொஷின். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.